அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை மறக்காமல் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துருங்க. இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் வாங்கி கொடுக்கட்டும், வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாமல் அந்த சர்வேஷனை வேண்டிக் கொள்ளலாம். நாம் பல பொருட்களை ஆலயத்திற்கு வாங்கி தந்தாலும் சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குங்குலியம்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி வகை. அது பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் அந்த புகை போடப்படும். அப்போ இந்த குங்குலியத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ரம்யமான மனமாக இருக்கும், இறைவனுக்கு மிகவும் உகந்தது. அப்படிங்கிறனால முடிஞ்சால் சிவாலயத்திற்கு குங்குலியம் வாங்கி கொடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது விபூதி. சிவாலயங்களிலே தரப்படுகின்ற அரும் மருந்து பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா அது விபூதியைத்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் செய்த விபூதி, உண்மையான விபூதி இருக்கும் இல்லையா, அதுவும் முறையாக புடம் போட்டு செய்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கும் போது அவங்கக்கிட்ட அதை வாங்கி அருகாமையில் இருக்க ஆலயங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம். அங்கேயே இருக்குது அப்படிங்கும்போது அது உருவேறும் சொல்கின்ற மந்திரத்தால் அதை பிரசாதமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எண்ணெய் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்தின் போது பரவலாக தேவைப்படுவது அப்படிங்கிறது அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எல்லாருமே தீப எண்ணெய் விளக்கேற்றுறதுக்காக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய் இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகங்களுக்கெல்லாம் ஊற்றி அதெல்லாம் முழுவதுமாக தடவி அதன் பின் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் நிறைய ஆலயங்களில் பற்றாக்குறை. சிறிய சிறிய ஆலயங்களில், நம்ம எல்லாமே பெரிய ஆலயங்களுக்காக போகிறனால அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அது பற்றாக்குறையாக இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ போகும்போது ஒரு 100 150 நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அது அபிஷேகத்தின் போது எண்ணெய் காப்பு சாற்றுவதற்காக அது பயன்படும். அது ரொம்ப புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியது. முடிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வில்வ மரத்தை அங்கே ஆலயத்திற்கு தானமாக கொடுங்க. வில்வ மரத்தை வாங்கி தானமாக நீங்களே அங்கே வச்சு வளர்க்கலாம், தவறில்லை. இல்லையா வில்வ இலை வாங்கி கொண்டு போய் சாற்றுங்கள். இறைவனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுவது அந்த வில்வ இலை. அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அதை வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட உடலை சுற்றிய ஒரு ஆற்றல் நம்மால் உணர முடியும். அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கியது போல இருக்கும். அதனால் ஆலயங்களிலே வில்வம் வாங்கி அங்கு வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது உத்தமமாகையால் வில்வ இலையாக வாங்கி கொடுங்கள். அப்படி இல்லைன்னா வில்வ மரத்தை வைத்து அந்த ஆலயத்திலே பாதுகாத்து வளர்த்து வாருங்கள். அது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதே போல இறைவனுக்கும் இறைவிக்கும் சாற்றக்கூடிய வஸ்திரம் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய ஆலயங்களில் ஒரு நேரம் சாற்றப்பட்ட வஸ்திரத்தை மாற்றி வேறொரு வஸ்திரம் சாற்றுவதற்கே இல்லாமல் இருக்கிறது. இதை நம்ம பொதுப்படையாக சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய இடங்களில் இந்த நிலைமையே பார்க்க முடிகிறது. ரொம்ப நைந்து போன வஸ்திரங்களாக இருக்கும், அல்லது அடிக்கடி பயன்படுத்தி சின்ன சின்னதாக கிழிசலுடையதாக இருக்கும். சில பராமரிப்பற்ற ஆலயங்களில் அந்த நிலை காணப்படுகிறது. அப்படி அருகாமையில் பராமரிப்பற்ற நிலையிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் வஸ்திரம் வாங்கி அங்கு கொடுப்பது. நல்ல கரவேட்டி, அம்பிகையாக இருக்கும்போது நல்ல கரை வைத்த புடவை வாங்கி நூல் புடவையாக அங்கு கொடுக்கும் பொழுது கிடைக்கின்ற மன நிம்மதிக்கு உங்களுக்கு அளவே இருக்காது. அந்த மன நிம்மதியானது அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த ருத்ராட்ச மணிகள் இருக்கிறதல்லவா கண்டிகை, அதை அடியார் பெருமக்கள் இப்போ புதுதாக வரக்கூடிய திருக்கூட்டத்திலே சேரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் தருவார்கள் பக்தர்களுக்கு. அதனினும் சிறப்பு அப்படிங்கிறது அவ்வாலயத்திலிருந்து வாங்குவது சிறப்பு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ருத்ராட்சமணிகள் கிடைக்கிறது அப்படின்னா அது ஆலயங்களில் அந்த நூல் போட்டு கட்டி சிவாலயத்தில் கொடுத்துட்டோம்னா இறைவனோட பாதத்தில் வச்சுருப்பாங்க. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மன திருப்தியாக அவர்கள் அங்கிருந்து வாங்கி கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது. அதே போல் இந்த ஆலயங்களில் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு சில நாட்களை வைத்துக்கொண்டு யாகமோ ஹோமமோ நடத்துவது வழக்கம். சிறிய சிறிய ஆலயங்களில் அது முடியாத பட்சத்தில் பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்கு ஹோமம் நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான பொருட்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கணும். அது தானமெல்லாம் கிடையாது, அது நமது கடமை. அப்படி செய்யும் பொழுது அங்கு ஆற்றல் நிலை அப்படிங்கிறது அதிகமாகும். நம்மளால் அங்கே நிறைய ஆற்றல்களை உணர முடியும். இதெல்லாம் அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்.
இல்லை நான் வேறு ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், பிரதோஷத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம், சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம், அதே போல் சோமவாரத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம், அந்த ஆலயங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுதுகோள் இது மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். வயதானவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குச்சி இருக்கு இல்லையா, ஊனி நடப்பதற்கான குச்சி, அதுவும் வாங்கி கொடுக்கலாம், காலணி வாங்கி கொடுக்கலாம். சிவாலயத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டு இதுதான் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையெல்லாம் கிடையாது. உங்கள் மனதில் எது தோன்றுகிறதோ அது சிவாலயத்திலிருந்து செய்யுங்கள். அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்சது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை அருகாமையில் இருக்க சிவாலயத்தில் திருவாசக முற்றோதலை ஏற்படுத்தி நீங்கள் அடியார் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே நடத்தி தருவது அப்படிங்கிறது அந்த இடத்தோட ஆற்றலை அதிகப்படுத்தும். அப்போ எவ்வளவு செய்தாலும் இந்த முற்றோதல் தேவாரமோ திருவாசகமோ முற்றோதல் செய்யும் பொழுது கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி, அங்கே அந்த ஆன்மீக அடியார்களின் அந்த மனமுகந்த வாழ்த்துதல் அப்படிங்கிறது அந்த கோவிலை புத்துணர்வோடு வைக்கும். ஏன்னா அடியார்கள் தான் இறைவனுக்கு எல்லாமே. அடியார் கூட்டம் அங்கு வந்து இறைவனை பாடுகிறார்கள், அன்போடு பாடுகிறார்கள்னா அப்போ அந்த இறைவன் காட்டுகின்ற அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே அங்கு இருக்காது. அப்படிப்பட்ட அன்பாக இருக்கும். இறைவனிடமிருந்து வெளிப்படுகின்ற அன்பானது மிக பெரியதாக இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஆனந்தத்தின் உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி குங்குளியம் வாங்க முடியல, எண்ணெய் வாங்க முடியல, விபூதி வாங்க முடியல, ருத்ராட்சம், வில்வம், யாகத்துக்கு பொருட்கள் இதெல்லாம் என்னால் இப்போ கொடுக்க முடியாது. நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன், நான் நல்லா சம்பாதிப்பேன், அப்புறமா நான் இறைவனுக்கு அந்த ஆலயத்திற்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சா நம்ம அடியார் பெருமக்கள் செய்ய வேண்டிய விஷயம், என்னால் பொருளாக கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உடல் உழைப்பாக அவ்வாலயத்திற்கு செலவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை விட பெரும் விஷயம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்காது. ஓய்வு நாட்களிலே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நாட்களிலே ஆலயத்துக்கு சென்று உழவாரப்பணி செய்வதை விட சிறந்த பணி அப்படிங்கிறதோ சிறந்த விஷயம் அப்படிங்கிறதோ வேறு எதுவும் இருக்க முடியாது. உழவாரப்பணினா வேறு என்னமோ நினச்சிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் பண்ணி தருதல், அங்கங்கே சின்ன சின்ன செடிகள் முளைத்திருக்கிறது, கோபுரத்தின் மீதெல்லாம் அரச மரம் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்துறது. எல்லாருமே வந்துட்டு அந்த திருநீரை அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க, குங்குமத்தை எடுத்து செவத்தில் வரைஞ்சி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக வைத்திருப்பது, இதெல்லாமே உழவார பணி தான். வருகின்ற அடியார்களுக்கு செய்கின்ற சேவையும் சிறப்பான பணியாகத்தான் இருக்கும். உள்ளே வருகின்ற அடியார் பெருமக்கள் மனம் கோடாமல் உள்ளே வந்து அமைதியாக சுவாமியை தரிசித்து வணங்கிவிட்டு செல்வதற்கு ஈடாக ஒரு அமைதியான சூழ்நிலையை உங்களால் அந்த கோவிலில் உண்டாக்க முடிகிறது என்றால் அதைவிட பெரும்பாக்கியம் அந்த இடத்திலே எதுவும் இருக்க முடியாது. உலகத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது. சிவபெருமான் அருளை பெறுவதற்கு உண்மையான அன்பு போதும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆரம்ப காலகட்டத்திலே சிவபெருமானை உணர்ந்து கொள்வதற்கு எல்லா மனிதனுக்கும் அடிப்படையாக தேவைப்படுவது ஒரு சிவாலயம். அந்த ஆலயத்திலே தான் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்குகின்றான். அப்போ அந்த ஆலயத்தை முறையாக பராமரிப்பதும் அதை முறையாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் அடியார்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது. அதனால தான் ஒரு சில பொருட்களை சிவாலயத்திற்கு தானமாக கொடுங்கள், அது மற்ற அடியார் பெருமக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறதத்தான் அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காமல் இது சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களால இயன்றதையும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு, பராமரிப்பில்லாத சிவாலயத்திற்கு இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் செய்கிறோம். அப்படிங்கும்போது எல்லா ஆலயங்களையும் எல்லா சிவாலயங்களையும் நம்மால் மீட்டு அந்த வழிபாட்டிற்கு கொண்டு வர முடியும். அடியார் பெருமக்கள் நினைத்தால் மாறாதது எதுவும் கிடையாது. அடியார் பெருமக்கள் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தால் அதற்கு அவர் இறங்கி வருவார். நம்முடைய விண்ணப்பம் எல்லா ஆலயங்களும் வழிபாட்டிற்கு வர வேண்டும். சிவாலயங்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஆலயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் தினசரி வழிபாட்டில் இருக்க வேண்டும். அந்த வழிபாட்டில் இருக்க இருக்க நாடு சுபிக்ஷமாகும், நல்ல மழை பெய்யும். இதெல்லாம் இருக்கும்போது ஊரும் உலகமும் அமைதியாக இன்புற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அடியார் பெருமக்களாகிய நம்முடைய வேண்டுதலாக இறைவனிடம் இருக்க முடியும். ஏன் நான் சிவபெருமானை வழிபட வேண்டும்? எதற்காக நான் சிவபெருமானை வழிபட வேண்டும்? நல்ல கேள்விதான். காரணம் இருக்கிறது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள், சாதாரணமல்ல, சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனாலே நாம் சிவ வழிபாடு செய்கின்றோம். ரொம்ப எளிமையான வழிபாடு. சிவனை வழிபடுவது என்பது ரொம்ப எளிமையான வழிபாடு. கொஞ்சமாக தண்ணீரும்
ஒரு 2 வில்வையிலையும் இருந்தால் போதும், இறைவனை வழிபட்டு விடலாம். ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ செலவு பண்ணி இறைவனை குளிர்விக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. வேதங்கள் படித்திருக்க வேண்டும், புராணங்கள் படித்திருக்க வேண்டும், இதிகாசங்கள் படித்திருக்க வேண்டும், உபநிடதங்கள் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மனதிலே அன்பும் இறைவனுடைய நினைவும் ஓம் நம சிவாய என்ற மந்திரமும் உங்கள் மனதில் வியாபித்திருக்கிறது என்றால் நாம் இறைவனை வழிபட முடியும். எதை கேட்டாலும் கொடுத்துடுவார். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள். ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அவ்வரம் யாது என உணர்ந்து கேட்டல் வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனை வழிபடலாம். நம்ம இங்க இருக்கோம் அங்க இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. மனம் ஒருமைப்பட்ட நிலைமையில நீங்க எங்க இருந்து வழிபட்டாலும், இன்னும் சொல்ல போனால் மயானத்திலிருந்து வழிபட்டாலும் இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். நீக்கமறந்த நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லா இடங்களிலும் வீற்றிருக்கிறார். வீட்டிலே இருந்து வழிபடுகின்றேன், மயானத்திலிருந்து வழிபடுகின்றேன், விளையாடும் போது வழிபடுகின்றேன், வேலை செய்யும் போது வழிபடுகின்றேன், எந்த இடத்திலிருந்து வேணுமானாலும் நீங்கள் வழிபடலாம். அதற்கான அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே உண்டு. முக்தியளிக்கக்கூடிய கடவுள், ஆன்மாவின் அந்த ஒரு பரிசுத்த தன்மைக்கு ஏற்றாற் போல அந்த ஆன்மாவிற்கு ஓய்வையும் முக்தியும் அளிக்கக்கூடிய இறைவன் யார் என்றால் சிவபெருமான். அதனால் தான் நாம் அவரை வழிபடுகின்றோம், வழிபட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். அவரை வழிபடுவது அப்படிங்கிறது தனித்துவமான ஒன்றல்ல. நம்மை நாம் வழிபடுவதுதான் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, அவரிடமிருந்து பிரிந்து வந்திருக்கின்றோம். நம்மை நாம் போற்றி நம்மை நாம் வழிபடும் போது அது சிவபெருமானையே வழிபட்டதற்கு ஈடாகிறது. அதனால்தான் சிவ வழிபாடு சிறந்தது என்று கூறுகிறார்கள். கலை, ஞானம், இந்த மாதிரி பல விஷயங்களையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அறிவு, ஒரு துறையிலே பெரிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றாலும் அதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சிவபெருமானாக இருக்கின்றார். ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அருளலும் மறைத்தல் என்னும் 5 பெரும் தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் ஊழி காலத்திலும் கூட அழியாமல் இருக்கின்ற ஒரு பெரும் சக்தியாக இருக்கின்றார் என்றால் அது சிவபெருமானை. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் அவரை எளிமையாக வழிபடுகின்றோம், எங்கிருந்தாலும் வழிபடுகின்றோம். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளை நாம் வழிபடுகின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருந்ததென்றால் நம்மை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.